இந்த 3 விஷயங்களை யாரு செய்கிறாங்களோ அவர்கள் மரணித்து கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ரிவாயத் முஸ்லிம்ல பதிவாகிருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத இப்னு ஆதம் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஆதமுடைய மகன் மரணித்தால் 3 விடயங்களை தவிர ஏனைய எல்லா அமல்களும் அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்படும். சதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் சாலிஹின் யத்ஊ லஹ். இந்த 3 விடயங்களும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த அமல்கள் அவன் செய்தால் அவனுடைய கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த 3 காரணமாக அதுல ஒன்று சதகா ஜாரியா, இரண்டாவது பிரயோசனமான இல்மு, மூன்றாவது தனக்கு துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள். இந்த 3ஐயும் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சதகா ஜாரியா என்பது தொடராக இருக்கக்கூடிய ஒரு சதகா. சதகா என்றாலே சதகா ஜாரியாவை பார்க்கறதுக்கு முன்னால சதகாவை பத்தி பார்ப்போம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, திருமிதில வரக்கூடிய ரிவாயத், இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரத்தின். நீங்க நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எப்படி? ஈச்சப்பழம் ஒன்றில்ல, ஈச்சப்பழ கீற்றையாவது நீங்க சதகா செய்து உங்களை நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த சதகா. சதகா இருக்குதே, இது லேசிப்பட்ட ஒரு அமல் இல்லை, சின்ன ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் பெரிய அளவு கோடிக்கணக்கு சதகா செய்யணும் அந்த மாதிரியும் கிடையாது. சதகா எல்லாருக்கும் செய்ய முடியுமான ஒரு அமல் தான் சதகா. ஜகாத் கொடுக்கறதுக்கு அவர் வசதியானவராக இருக்கணும், ஜகாத் அவருக்கு கடமையாக இருக்கணும், நிசாப் அதனுடைய ஜகாத்துடைய அளவை அடைந்திருக்கணும், அதே போல வருடம் பூர்த்தியாக இருக்கணும். இப்படி நிறைய நிபந்தனைகள் இருக்குது ஜகாத்துக்கு. ஆனால் சதகாவுக்கு நிபந்தனை கிடையாது. சதகா அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. சதகா இருக்கிறதே, இது பலாய் முசீபத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கிடும். கண்ணியமானவர்களே, அந்த ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் சதகா.